முட்டையில் ஆம்லெட் செய்யும் போது முட்டையை நன்கு அடித்து அதனுடன் சிறிது கடலை மாவும் சேர்த்து கொண்டால் ஆம்லெட் சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். பால் பாக்கெட் வாங்கி காய்ச்ச நேரமில்லாமல் போனால் அதை தண்ணீருக்குள் போட்டு வைத்து விட்டால் 3 மணி நேரம் கழித்து கூட காய்ச்சலாம். பொரியல் வகைகளில் உப்பு அதிகமானால் தேங்காயை துருவி சேர்த்தால் உப்பு குறைந்துவிடும். கத்தரிக்காயை ஹாட் பாக்ஸில் வைத்து மூடினால் காய் வாடாமல் நிறம் மாறாமல் இருக்கும். வெண்டைக்காயின் காம்பையும் தலைப்பாகத்தையும் நறுக்கிவிட்டு வைத்தால் மறுநாள் சமைப்பதற்குள் முற்றி போகாமல் இருக்கும். தக்காளி சூப் செய்யும் போது நன்றாக வேக வைத்த பீட்ரூட் துண்டு ஒன்றை அதில் போட்டால் சூப் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். சூப் அருகவும் சுவையாக இருக்கும். வாழைத்தண்டு கூட்டு செய்யும் போது அதனுடன் ஒரு பிடி முருங்கை கீரையை சேர்த்து செய்தால் சுவையாக இருக்கும். கோதுமை ரவை உப்புமா செய்யும் போது தண்ணீர் சேர்ப்பதற்கு பதிலாக தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்து செய்தால் ருசியாக இருக்கும். முட்டைக்கோசை சமைக்கும் போது சிறிது இஞ்சியை சேர்த்து சமைத்தால் முட்டைக்கோசின் மனம் மாறாமல் அப்படியே இருக்கும். வறுத்த வேர்க்கடலையை சிறிய துண்டுகளாக்கி பீன்ஸ் மற்றும் காய்கறிகளுடன் சேர்த்து சமைத்தால் சுவையாக இருக்கும். எலுமிச்சம்பழம் உலர்ந்து விட்டால் கொதிநீரில் 5 நிமிடம் போட்டு பிறகு சாறு பிழிந்தால் நிறைய சாறு கிடைக்கும். காய்கறிகளை வேக வைக்கும் போது அதிக தண்ணீர் வைத்து வேக வைக்க கூடாது. ஏனென்றால் காய்கறிகளில் உள்ள வைட்டமின் சத்துக்கள் போய்விடும். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.